வணக்கம், வெல்கம் டு அழகி சேனல். வாங்க, இங்கே இந்த குருவிங்க பண்ணுற அட்டகாசத்தை பாருங்கள். கொஞ்சம் கத்து 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 கத்துன்னு கத்துதுங்க. இன்னைக்கு கொஞ்சம் வெயில் வந்திருக்க மாதிரி இருக்குது, அதனால் லைட்டாக அந்த கூண்டை திறந்து விட்டேன். இங்கே பாருங்க எப்படி ஒரே சத்தம் போட்டுட்ருக்காங்க பாருங்க. காலையில் தண்ணியெல்லாம் வச்சு ஃபுட்டெல்லாம் வச்சாச்சு. இந்த மழை பெஞ்சதுனால என்ன பண்ணுவேன் பார்த்தீங்கன்னா, பாப்பாவுக்கு நான் சொல்லி கொடுத்துருக்கேன். இங்கே பாருங்க, இப்படி மூட சொல்லியிருக்கேன். சட்டை போட்டு இப்படி மூடிடுவோம். மழை வரும்போது மழை இது நைட்டில் கொசுலாம் கடிக்கும்ல, அதனால் இப்படி மூட சொல்லிடுவேன். இப்போது லைட்டாக வெயில் வந்திருக்கு. இங்கே பாருங்க, லைட்டாக வெயில் வந்திருக்குது. அதனால் சரி, அதுவும் பாவம் தானே அப்படின்ட்டு கொஞ்சம் திறந்து வச்சா சரியான அட்டகாசங்க. இந்த சட்டை நல்லா வசதியாக இருக்குதுங்க. அதுங்களுக்கு நல்ல வசதி. இங்கே பாருங்க, கத்துறத பாருங்க, கத்திட்டே கிடக்குதுங்க. இது இன்னும் கொஞ்சம் நாள் நம்ம வீட்டுக்கு ஒரு 2 கொண்டு போயிடலாங்க. கூண்டு ஒன்று வாங்க சொல்லியிருக்கேன். வாங்கி எங்களுக்கு 2 குருவி கொடுங்கப்பா அப்படி சொல்லியிருக்கேன் நான். ஆனால் குருவி கொண்டு போய் பார்த்தோம்னா நம்ம டைடுவை பார்க்கணும், அங்கே இருக்கிற மீனை பார்க்கணும், அங்கே இருக்கிற குருவிங்களை பார்க்கணும்னா எல்லாத்துக்கும் ஃபுட்டு போடணும். அப்புறம் இதை தனியாக கொண்டு போனோம்னா இங்கே வருங்க தான் இதுக்கு ஆயலணும், சாப்பாடு போடணும், அப்புறம் கூண்டு கட்டணும். இதெல்லாம் யோசிச்சுட்டே இருக்கேன். ஆனால் பார்க்கும்போது ஆசையாக இருக்குது, நம்மளுக்கு கொஞ்சம் கொடுத்தா பரவாயில்ல அப்படின்னு. அவங்க வாங்கினாங்களே முதல்ல 4, அதை அவங்க வச்சுக்கிட்டோம். இப்போ 3 குட்டி போட்டுச்சுல்ல, அது நம்மளுக்கு கொடுக்க சொல்லியிருக்கேன். நம்ம வீட்டுக்கு நம்ம இதை கடத்துகிறோம். ஆனால் இன்னும் 2 மாதம் இருக்குது. ஏன்னா அப்போ தான் அவங்க காரில் வருவாங்க. நம்ம இப்போ பஸ்ஸில் போயிடுவோம். டிக்கெட் போட்டாச்சு. அங்கே நான் உங்களை சந்திக்கிறேன். பாய், அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். என்னவோ பண்ணுறேன்ட்டு இங்கே எப்படி துடிக்குதுங்கன்னு. எதுவும் பண்ணலடா, சும்மா பார்க்குறேன்டா உங்களை, அவ்வளோதான்டா.